வேலையே இல்லாத வெட்டி பயலுக கூடக்கூடிய ஒரு கூட்டம் தான், கூடக்கூடிய ஒரு இடம் தான் டிவிகே மாநாடு அப்படின்ட்டு சீமான் அவர்கள் டிவிகே மாநாட்டுக்கு வந்த தொண்டர்களை கடுமையா விமர்சிச்சு ஒரு பேட்டியில பதில் சொல்லியிருக்காருங்க. அதாவது இப்ப நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா டிவிகே மாநாடு மதுரையில் நடந்தது, 2வது மாநில மாநாடு. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா காலையில இருந்து மாநாடு நடக்க போறது ஈவினிங் தான். தளபதி விஜய் அவர்கள் பேச போறது ஒரு மத்தியானத்துக்கு மேலதான் வந்து பேச போறாரு, ஈவினிங் டைம் அந்த மாதிரி தான். ஆனா காலையில இருந்தே அங்க வந்து மக்கள் கூடிட்டாங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் அங்க கூடியிருந்தாங்க. ஸோ இதை பத்தி நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு நெறியாளர். சீமான் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது நெறியாளர் என்ன கொஸ்டின் கேட்கிறாருன்னா, இந்த மாதிரி தளபதி விஜய் அவர்கள் மாநாட்டுக்கு வந்து இன்னும் வரல, ஆனா காலையில இருந்து கூட்டம் லட்சக்கணக்கான கூட்டம் அங்க சேர்ந்துருக்கு, இதை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, அங்க கூடியிருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வேலை வெட்டி, அதாவது நாட்டுல வேலை வெட்டியே இல்லாதவன் தான் அங்க போய் உட்காந்துட்டு இருக்கான். எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாதவன், எந்த ஒரு வேலை வெட்டி எந்த ஒரு பொழப்பும் இல்லாதவன் அந்த கூட்டத்துல போய் உட்காந்துட்டு இருக்கான். நாட்டுல வந்து பொழப்பே இல்லாதவன் தான் அங்க போய் உட்காந்துருக்கான், எந்த ஒரு பொழப்புமே அவனுக்குலாம் கிடையாது, இவனுக்கு இதான் பொழப்பு அப்படிங்கிற மாதிரி கடுமையா விமர்சிச்சு அந்த பேட்டியில சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. இதை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்களே. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.